அன்பு நேயர்களே, இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நாம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் பல நேரங்களில் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற தேடலிலேயே நம் நிம்மதியை தொலைத்து விடுகிறோம். ஆனால் உண்மையான மனதிருப்தி என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது இறைவனின் பிரசன்னத்தில் மட்டுமே இருக்கிறது. வேதாகமத்தில் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது: நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இந்த திருவசனம் நம்முடைய கவனத்தை அழியும் உலக செல்வங்களிலிருந்து என்றும் மாறாத இறைவனின் பக்கம் திருப்புமாறு நம்மை அழைக்கிறது. பணத்தின் மீதான அளவு கடந்த ஆசை நம் இதயத்தில் கவலையையும் பயத்தையும் உருவாக்குகிறது. ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மை பராமரிப்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதையும் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகமாட்டார் என்பதையும் உணரும்போது நம் உள்ளத்தில் பேரமைதி உண்டாகிறது. அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு வாக்குறுதியே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். இப்போது நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய முழுமையான திருப்தியை உம்மிடத்தில் மட்டுமே கண்டடைய எனக்கு உதவி செய்யும். உலக ஐஸ்வர்யங்கள் மற்றும் செல்வங்கள் மீதான பேராசையே என் இதயத்திலிருந்து அகற்றி உம்முடைய பிரசன்னத்தினால் உண்டாகும் தெய்வீக சமாதானத்தால் என்னை நிரப்பும். நீர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்ற உம்முடைய மேலான வாக்குறுதியை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆமேன்.